ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜூலை மாதத்தில் 3வது நாளாகிய இந்த வியாழக்கிழமையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இதோ இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யாரை மறைத்து நீர் பேசுராஜா நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளின் கர்த்தாவே, அனைத்து மக்களும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தாரும். எல்லாருடைய உள்ளத்தில் இல்லத்தில் நீர் பேசும்படியாக ஜபிக்கிறோம். முடியனே வன்பர் சாரியும் சாக்கசாரியும் ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 120வது பாடலாகி எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 120வது பாடல். ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் என கண்பான ஞான மணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தந்தை தாயின் நம் ஜனம் வந்துள்ளோர் சீனேகித, தந்தை தாயின் நம் ஜனம் வந்துள்ளோர் சீனேகிதர், சந்தோஷ சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் தங்கோலில் என்றோதியும், கவலையில் ஆறுதலும் தங்கோலில் என்றோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. போதக பிதாவும் என் போக்கினில் வாரத்தினில், போதக பிதாவும் என் போக்கினில் வாரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே.
ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் இணையாளியும் மீட்பருமென் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் உலகில் சுகமில்லையே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து தியானிப்போம். இந்த பகுதி சோயிங் டு த ஸ்பிரிட், சோயிங் டு த ஸ்பிரிட், அதாவது ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடத்துகின்றார் என்ற சிந்தனையை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதில் 8வது வசனம் தான் முக்கியமான வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர் என்பதுவே. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும் இல்லையா? அப்போ ஊன் இயல்பு நம்முடைய மனித வாழ்க்கையில் மனித இயல்பு ஃபிசிக்கல், இந்த ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிற போது நமக்கு நிறைய தவறான சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் வரும். இந்த சிந்தனைகளை நம்ம தவிர்த்து விட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் பவுல் நம்மை வழிநடத்துகின்றார். சோயிங் டு த ஃப்ளஷ், சோயிங் டு த ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதைப்பதும் அதே நேரத்தில் உலக பிரகாரமான ஊன் இயல்பில் விதைப்பதும் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ ஃப்ளஷ்லி டிசையர்ஸ் ஊன் இயல்பில் விதைக்கின்ற போது அதனுடைய கான்சிக்வன்சஸை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை செய்கிற போது அதற்கான பெனிஃபிட்ஸை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் இங்கே முக்கியமான செய்தியை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கி கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர்களாய் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்ளுகின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கி கொள்ளட்டும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். இப்போ அதாவது மற்றவர்களை திருத்துவது தான் நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய கடமை மற்றவர்களை திருத்துவது.
ஏன்னா அப்போதான் நம்ம அவர்களை நாம் ரட்சித்து கொள்ள முடியும், அவர்களை நாம் லாபமாய் சம்பாதிக்க முடியும், அவர்களை ஆண்டவருக்கு நேராக நாம் வழிநடத்த முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார். அதில் என்ன சொல்றார் பாருங்க, இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். எல்லாத்திலும் அதை நம்ம என்ன பண்ணோமா, ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏமாந்து போகக்கூடாது, கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். நீ என்ன விதைக்கிறையோ அதை தான் அறுக்குவ. நீ நியாயத்தை விதைத்தா நியாயத்தை அறுக்குவ, அநியாயத்தை விதைத்தா அநியாயத்தை விதைப்ப, அன்பை விதைத்தா அன்பை அறுப்ப, இல்லையா? சமாதானத்தை விதைத்தா சமாதானத்தை விதைப்ப, தீமையை விதைத்தா தீமை தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்கிறாங்க. விதைக்கிறது தீமை, அறுக்கிறது எப்படி நன்மையாக கிடைக்கும்? நீ நன்மை விதைத்தால் தான் உனக்கு நன்மை கிடைக்கும், தீமை விதைத்தால் தீமை தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ என் வாழ்க்கையில் என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க விதைப்பது எல்லாமே தீமையாக இருக்கும். தீமையை இருக்கிறதுனால தான் அவங்க அறுப்பதும் என்னது இருக்குது, தீமையாகவே இருக்குது. நன்மை விதைத்தால் நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நன்மை விதைக்கிறார்கள், நன்மை பெற்று உள்ளார்கள். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகின்றது. அதான் தொடர்ந்து படிக்கிறோம். 8வது வசனம், முக்கியமான வசனம். தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். இல்லையா? அப்போ அறுவடை செய்வது நம்முடைய வாழ்க்கையில என்ன, தீமை நன்மைக்கு நன்மையாக இருக்கிறது. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். அதான் டூயிங் குட் டு ஆல், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூயிங் குட். நன்மை செய்வது ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமா இருக்கும், இல்லையா? அதுதான் நம்ம இந்த உலகத்தில் நன்மை செய்ய வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல சமாரியன், அந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல சமாரியன் ஒருவன் வருகிறான். அடிப்பட்ட ஒரு யூதனுக்கு அவன் உதவி செய்வதை நம்ம பார்க்கிறோம். அடிபட்டு கிடக்கிற யூதனுக்கு ஏற்கனவே வருகின்ற 2 யூதர்கள் உதவி செய்யாமலே ஓடி போகிறார்கள். ஒருவர் ஆசாரியன் உதவியா இருக்கிற லேவியன். ஆனால் இன்னொரு ஜாதிக்காரன் அங்கே வந்து தீண்ட தகாதவன் என்று யூதர்களாலே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மனிதன் தான் அந்த யூதனுக்கு உதவி செய்து தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் அவனை மருத்துவரிடத்தில் சேர்த்து பணம் கொடுத்து, இன்னும் செலவானாலும் பரவாயில்ல நான் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதான் டூயிங் குட், இல்லையா? இந்த நன்மை செய்கின்ற காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கிறார். அதுதான் இன்றைய நாளுக்குரிய செய்தியாக நம்ம விசுவாசிகளுக்கு நாம் எடுத்து கூற வேண்டியது. Highlighting the special bond and responsibility among believers. விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த தவறிவிடவே கூடாது. அப்போ 3 முக்கியமான செய்தி பார்க்கிறோம். என்னது? ஸ்பிரிச்சுவல் growth, flesh with spirit, அதே நேரத்தில் டூயிங் குட். அடுத்தது எச்சரிக்கையும் வாழ்த்துறையும் முடிவுரையில் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது என் கைப்பட நான் உங்களுக்கு எழுதுகிறேன், எவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறேன் பாருங்கள். உலகின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புபவர்களே விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உடலில் செய்யப்படும் அறுவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். அதாவது விருத்த சேதனத்தை ஆரம்ப நாட்களில் இந்த யூத மக்கள் செய்து கொண்டார்கள். அது அப்படியே கிறிஸ்தவ திருச்சபையிலும் பரவினது என்பதை நம்ம பார்க்கிறோம். பேப்டிசத்தை விட விருத்த சேதனம் செய்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார்கள். ஆனால் பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, புறஜாதி மக்களுக்கு அது அவசியம் இல்லை. நீங்கள் யூதர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அது அவசியமாக இருக்குது. ஆனால் புறஜாதியாருக்கு அது அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஞான ஸ்நானம் பெற்றாலே போதுன்றார். அதான் முதல் ஜெருசலேம் கவுன்சிலில் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கும்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பலி செலுத்துறதுல அதே நேரத்தில் சாப்பிட்றதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க,
விருத்த சேதனத்தை பற்றி கவலைப்படாதீங்க என்று சொல்லி யூதர்களுக்கு பவுலடிகளார் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. இப்போ இங்கே அதான் சொல்றாரு, விருத்த சேதனத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது உலக பிரகாரமானதாக இருக்குது, அது கடவுளுடைய விருப்பம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நானும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே அன்றி வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அதான் சொல்றார், சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டவனே தவிர இந்த விருத்த சேதனத்தை பற்றியோ உலக பிரகாரமான சமய சடங்குகளை பற்றியோ நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம சமய சடங்குகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறோம், அதனால நம்ம ரட்சிப்படைகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தவறு. சடங்குகளினாலே நம்ம ஒரு நாளும் ரட்சிக்கப்படவே முடியாது இல்லையா? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்மளை ரட்சிக்காது. இயேசு ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணம் மாத்திரமே நம்ம ரட்சிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் எனக்காக பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தி மட்டுமே என்னை ரட்சிக்கும் என்பதை நீங்க அதிகமாய் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதான் நம்ம பெருமை பாராட்டும். அதனால தான் சொல்றேன், அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாகுவதே இன்னைக்கு இன்றையமையாதது, அதே முக்கியமானன்றார். இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாக்குக. இனிமேலும் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகளில் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த நிருபத்தை அருமையான பவுலடிகளார் நிறைவு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், நீதிமொழிகளில் 11:18 சோயிங் ரைச்சஸ்னஸ் அண்ட் ரீப்பிங் எ ஷூர் ரிவார்ட். நீ நன்மையை விதைத்தால் நன்மை உனக்கு கிடைக்கும். ஓசியா 8:7 அதான் பார்க்குறோம், நீ நன்மை விதைத்தால் நன்மை கிடைக்கும். யோபு 4:8 பார்க்குறோம், நீ தீமையை விதைக்கிற போது தீமையே அறுப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 16-20 பார்க்குறோம், மக்கள் நன்மையான காரியங்களை செய்தால் நன்மையான பழங்கள் கிடைக்கும். அதாவது நல்ல மரத்தில் நல்ல கனி, கெட்ட மரத்தில் கெட்ட கனி. யோவான் 4:36 பார்க்குறோம், அதாவது நித்திய வாழ்வை பெறுவதே நம்ம அறுக்க வேண்டிய உண்மையான கனி என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:6 பார்க்குறோம், நீ ஜனரஞ்சகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற போது, அதாவது முழு மனதோடு கொடுக்கிற போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகின்றார். இதற்கான சில இன்னும் வசனங்களை பார்க்கும்போது கலாத்தியர் 5:16-26 ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க வேண்டிய கனிகளை பார்க்கிறோம். ரோமர் 8:5-13 நம்ம அதான் பார்க்கிறோம். கொலோசியர் 3:1-17 நம்ம அதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான சிந்தனைகள் ஆசைகள் எல்லாம் நம்மளை தவறான பாதையில வழி நடத்தப்படும். அப்போ 3 சிந்தனைகள் இங்கே முக்கியம். ஸ்பிரிச்சுவல் கிரவுத், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கிரவுத் அண்ட் மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முதிர்ச்சி அடைவதும் வளர்வதும். 2வது, நம்முடைய மாமிசம் பலவீனமானது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். 3வது, நன்மை செய்கின்ற அந்த காரியங்கள். எனவே இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் ஊன் இயல்பில் நம்ம சிக்கி கொள்ளாம ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளும். ஆண்டவரே, வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, கல்லூரிகளுக்கு போகிறவங்க, ஆண்டவரே மற்ற எல்லா பணிகளையும் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை தார். ஆபத்து நிறைந்த உலகத்தில் நீர் ஆண்டவரை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சும் என்றார். இந்த நாளின் ஆண்டவரே, இதோ இறை செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற அனைத்துலக கிறிஸ்தவ மக்களுக்காக, அனைத்துலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் சார்ந்திருக்கிற இந்திய சூஷியல் உத்தரம் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதோ அருமையான கண்கடை இறையல் கல்லூரிக்காக, பேராசிரியர்களுக்காக, முதல்வருக்காக, மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒற்றுமை சமாதானத்தை தார். ஆண்டவரை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானத்தை தாருங்க. ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஒற்றுமையாக நாங்கள் வாழ கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈரான் இஸ்ரேல் போர், ஆண்டவர் இஸ்ரேல் அமாஸ் போர், ஆண்டவரே காசா பகுதிகளில் பாதிக்கப்படுகிறது. குழந்தைகள்
ஆண்டவர் பெரியோர்கள் எல்லாம் ஆண்டவரை உணவின்றி தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவர் இதிலிருந்து எங்களை காத்தருளும், அந்த உலகத்தை காத்தருளும். பேரழிவிலிருந்து, இயற்கை பேரிடர், ஒரு சில பகுதிகளில் கடுமையான மழை, கடுமையான ஆண்டவர் வறட்சி, கடுமையான பஞ்சம், காட்டுத்தீ இதெல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் எங்களை காத்தருளும். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற சுகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். விசேஷமாக அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய பாபனப்பள்ளி ஆண்டவர் போதக வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சாயனாப்பம் திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக அமுதம்மா, ஆண்டவரே விமலம்மா, நகோமி அம்மா, என்னுடைய பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அதே போல் என்னுடைய நிக்சன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய உதயநேசன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரும் கண்ணோக்கி பாருங்க. இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரும் கண்ணோக்கி பார். இந்த ஊழியர்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தல் மரியாதையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க ராஜா. என்னுடைய சாக்கு சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. அடியனையும் குடும்பத்தின் எடுத்து பலப்படுத்தி ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் ஜபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் நாளில் எங்களோட தங்கி இருக்கட்டும். என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிரியத்தை, எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுமன்றாரும். தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.